தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் கேட்கலாம். இப்போ இதயத்துல்லா சார் நம்மோடு இணைந்திருக்காங்க. இதயத்துல்லா சார், நம்ம தேர்தல் முடிவுகள், தற்போதைய தேர்தல் முடிவு நிலவரமானது 293 இடங்களில் இப்போது பாரதிய ஜனதா கட்சியும் 233 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது அனைத்து கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கிவிட்டு 100 இடங்களை தாண்டி தற்போது தனித்து முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணி 233 இடங்கள் என்று தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. அங்கு பாரதிய ஜனதா கட்சி தனித்து 238 240 239க்குள் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இதனால் அவர்கள் ஜேடியு அல்லது தெலுங்கு தேசம் ஆகியவற்றின் கூட்டணியோடு தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. இதயத்துல்லா சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த வெர்டிக்டா வந்து ஒரு தெளிவான வெர்டிக்டா மக்கள் அளிச்சிருக்காங்களா, இல்ல இது ஒரு குழப்பமான வெர்டிக்ட் அடிச்சிருக்காங்களா? மக்கள் தீர்ப்பா வழங்கியிருக்காங்களா? ஓரளவு தெளிவான வெர்டிக்ட்னு சொல்லலாம், தீர்ப்புன்னு சொல்லலாம். இன்னும் 25 விழுக்காடு வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய ஒரு சூழல்ல நாம் இருக்கிறோம். எந்த மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல்ல 420 இடங்கள், 400 இடங்கள், 370 இடங்கள், 350 இடங்கள் என்று சொன்ன பாஜக இப்பொழுது 235க்குள் சுருங்கி இருக்கிறது. இந்த 235க்குள் சுருங்கியது ஏற்கனவே அவர்கள் பெற்ற 303 இடங்கள்ல கணக்கு போட்டு பார்த்தா 50-60 இடங்களை அவர்கள் இழந்திருக்கு. ஏறத்தாழ 50-60 இடங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த இழப்புக்கு காரணம் RSS தான் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் பிரதமர் ஆக இருந்த மோடி அவர்கள் எந்த பிரதமரும் எந்த பொதுவான அரசியல்வாதியும் பேசக்கூடாத வகையில இந்தியாவிலே ஒரே ஒரு நிமிஷம் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி இந்த தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார், கடந்த ஒரு 3-4 மணி நேரமாகவே இந்த தேர்தல் முடிவானது 293 233 என்ற அளவிலேயே இருக்கிறது. இது தொடர்பாக டெல்லியில் புகார் அளித்துவிட்டு தேர்தல் முடிவுகளை தாமதமின்றி உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அபிஷேக் மனு சிங்வி தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை இப்போது நாம் பார்க்கலாம் சார். மக்கள் தீர்ப்பு 2024 தொடர்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி தலைமை தேர்தல் ஆணையத்தில் அளித்த புகாரில் தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து தாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் மெதுவாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் உடனடியாக நாடு முழுவதும் உள்ள 5000க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் உடனடியாக அதற்கான உத்தரவு மற்றும் ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் புகார் தற்பொழுது மனு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கருத்துக்களை கேட்டிருந்தோம். அப்போதுதான் இந்த அபிஷேக் மனு சிங்குவின் பேட்டி வந்தது. தொடர்ந்து அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர் அதிமுகவின் முன்னாள் புகழேந்தியும் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். சொல்லுங்க சார், இதயத்துல்லா சார் சொல்லுங்க சார். 11 மணியிலிருந்து இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களை தவிர வட மாநிலங்களிலே தேர்தல் எண்ணிக்கை ஒரே நிலையில் தான் இருந்து வருகிறது. ஆக இந்த நிலையிலே பார்க்கும் பொழுது ஏற்கனவே தேர்தல் கமிஷன் மீது எதிர்க்கட்சிகள் புகார் வைத்திருக்கிறது. தேர்தல் கமிஷன் தேர்தலுக்கு முன்பிலிருந்து இன்று வரை பிரதமர் மோடிக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. காரணம், பாஜக நியமித்த இந்த தேர்தல் கமிஷனர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் நியமிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், 2 தேர்தல் கமிஷனர் நியமிக்கும் போது உச்ச நீதிமன்றத்துடைய உறுப்பினர் இல்லாமல் நியமித்தார்கள். இன்றைய தலைமை தேர்தல் கமிஷனர் நியமிக்கும் போது அவரை ராஜினாமா செய்ய சொல்லி முதல் நாள், 2வது நாள் மனு கொடுக்க சொல்லி 3வது நாள் அவரை நியமித்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பிரதமர் மோடி வெகுவாக 2 நாளைக்கு முன்பாக தேர்தல் கமிஷனை பாராட்டியது மட்டுமல்லாமல் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக இருந்தார். இப்பொழுது கூட மக்களுக்கு ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஆட்டோ மீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி தேர்தல் கமிஷன் ஒரு 5-10 விழுக்காடுகளை பரவலாக அவர்கள் அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். 11 நாட்கள் கழித்துதான் தமிழ்நாட்டிலே தேர்தல் நடந்த பிறகுதான் 3வது உண்மையான வாக்கு
பதிவு எண்ணிக்கை தெரிந்தது. அதிலே வித்தியாசம் ஏறத்தாழ 6.7 விழுக்காடு வித்தியாசங்களை நாம் பார்த்தோம். இது போன்று இந்தியா முழுக்க ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் பல தேர்தல் முறைகேடுகளை நாம் பார்த்தோம். ஒரு சிறு பையன் ஒரே நேரத்திலே 6 தடவை பாஜகவுக்கு வாக்களித்ததை பார்த்தோம். பல இடங்களிலே எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தப்பட்டதையும் பார்த்தோம். இப்படி தேர்தல் கமிஷன் தொடர்ந்து பிரதமருக்கு ஆதரவாக பிரதமருடைய வெறுப்பு பேச்சை பற்றி எந்த கவலையும் படாமல், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் நோட்டீஸ் அனுப்பியது. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து தேர்தல் கமிஷனுடைய ஒரு ஆதரவு பாஜகவுக்கு இருப்பதால் இந்த தேர்தல் நடைமுறைகளிலே பல பின்னடைவுகளை இந்தியா கூட்டணி சந்திக்க இருந்தாலும் கூட இன்னும் எண்ணக்கூடிய 25 விழுக்காடு வாக்குகளிலே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது 235 இடங்களை பெற்றிருந்தாலும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்களும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் அந்த கூட்டணியிலே இருந்தாலும் கூட இந்த 2 பேரும் அந்தந்த மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி அளிக்குமாறு கேட்டவர்கள். ஆனால் பாஜக அவர்களுக்கு அளிக்கவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும், பல முறை மோடிக்கு எதிராக பேசியவர் தான் திரு நிதிஷ்குமார் அவர்கள். 2014 நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தராமல் நான் தனியாக நிற்பேன் என்று சொன்னவர். அதே போன்று 2 முறை நின்றவர். அதே போன்று திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது, அவரை சிறைப்படுத்தப்பட்ட பொழுது பாஜக அவருக்கு உதவவில்லை. இப்படி பல நேரங்களிலே சந்திரபாபு நாயுடுக்கும் எதிராக இருந்தது. ஒரு காலத்திலே தேசிய முன்னணிக்கு திரு வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது முழுமையாக உழைத்தவர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டவர். கடைசி நேரத்தில் தான் அவர் கூட்டணி வைத்தார். ஆக இந்த 2 கட்சிகளும் ஒரு முடிவு எடுத்தால் பாஜகவுடன் இணைய மாட்டோம், ஏனென்றால் எங்களை காணாமல் ஆக்கி விடுவார்கள். ஏற்கனவே மெஹபூபா முஃப்தியுடைய கட்சியை அளித்தார்கள், அகாலிதளத்தை பஞ்சாபிலே அளித்தார்கள், லோக்தளத்தை ஹரியானாவிலே அளித்தார்கள். இவர்களோடு கூட்டு சேர்ந்த பாவத்திற்கு சிவசேனாவை உடைத்தார்கள். நிதிஷ்குமாருக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலிருந்து அதிமுகவை சுக்குநூறாக ஆக்கியிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை இவர்கள் 2 பேரும் உணர்ந்து இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மாற்று ஆட்சி இந்தியாவிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் தீர்ப்பு 2024 தொடர்கிறது. நம்மிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லா இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் இந்த தற்போதைய தேர்தல் முடிவு நிலவரத்தின்படி 239 தொகுதிகளில் தனித்து பாஜக முன்னிலை வகிக்கிறது. கூட்டணி கட்சிகளாக விளங்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதளம் கட்சியும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 14 இடங்களிலும், தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி 16 இடங்களில் 30 இடங்களில் அவர்கள் முன்னிலை வைப்பதை ஒட்டி அவர்களோடு இணைந்தும் மற்ற சிறிய கட்சிகளோடு இணைந்தும் தான் அந்த 293 என்ற அந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 272 என்ற அந்த எண்ணை தாண்டி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த அறுதி பெரும்பான்மையை நோக்கி வெற்றி கோட்டை நெருங்கும் வகையில் பாரதிய காங்கிரஸ் கட்சி அங்கு 232 இடங்களை அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த முடிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இதே முடிவுகள் தான் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த முடிவுகள் தாமதமாக வெளியாக தொடங்கி இருக்கின்றன. தென் மாநிலங்களை தவிர வட மாநிலங்களிலிருந்து முடிவுகள் வெளிவர தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி புகார் அளித்ததையும் கேட்டிருந்தோம். இப்போது நம்ம இதயத்துல்லா சாரிடம் கேட்பது என்னவென்றால், இந்த நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளமானது பீகார் மாநிலத்தில் பல முறை அங்கு ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவுடன் கூட்டணி வைப்பது, அதன் பின்னர் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது, மீண்டும் இங்கு வருவது, இந்தியா கூட்டணியையே ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்று அறிவிப்பது, முதல் கூட்டத்தை பாட்னாவில் நடத்துவது, பின்னர் திடீர் பல்டி அடிப்பது என்று அந்த நிதிஷ்குமார் ஒரு பல்டி நிதிஷ்குமாராக இருக்கிறார். இப்போது நிதிஷ்குமாரை நம்பி இந்த அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டால் எத்தகைய நெருக்கடி சூழ்நிலையில் சந்திக்க நேரிடும். அதே போல தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடும் பல முறை அது தேசிய அளவில் பல்வேறு கூட்டணிகளில் அவர் அங்கம் வகித்திருந்த போதிலும் இந்த கூட்டணியிலும் பல்வேறு முரண்பாடுகளுக்கு இடையே இஸ்லாமியர்களுக்கு அந்த 4% இடஒதுக்கீடை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையிலேயே அறிவித்த சூழ்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி பிரதமர் நரேந்திர மோடியின் படமில்லாமலேயே இந்த தேர்தல் அறிக்கையை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெளியிட்டு பிரச்சாரத்திலும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத சூழ்நிலையில் இப்போது அங்கு ஆந்திர மாநில மக்களின் உணர்வுகள்
அந்த ஆட்சி மாற்றத்திற்கான உணர்வு இருப்பதால் அங்கு தெலுங்கு தேசம் கட்சியானது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை அங்கு ஈட்டி இருக்கிறது. இப்பொழுது இரண்டு பெரிய கட்சிகள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும், பீகாரில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் ஆந்திரத்தில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியும் தற்போது அங்கு ஆளுங்கட்சியாக உள்ள 30 இடங்கள் இருக்கின்றன. இவர்களோட ஒத்துழைப்போடு தான் இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை நிலவி இருக்கிறது. அவ்வாறு ஒரு அரசு அமைந்தால் அது எத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடைபெறும்? இப்போதே துணை பிரதமர் பதவி வேண்டும் என்று நிதிஷ்குமார் கேட்பதாகலாம் தகவல்கள் வெளியாக தொடங்கிவிட்டன. இதே சொல்ல சார், நீங்கள் பல்வேறு அரசியல் முடிவுகளையும் அந்த அரசியல் மாற்றங்களையும் உங்களது நீண்ட அரசியல் பயணத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, இந்த தேர்தல் முடிவு என்பது எந்த நிலைக்கு நாட்டை தள்ளக்கூடும், பாஜகவை தள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் சார்? அற்புதமான கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் ஆந்திராவுடைய தேர்தல் நேரத்தில் அங்கே சென்றிருந்தேன். அங்கே பெரும்பாலான மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், ஏறத்தாழ 10 விழுக்காடு வாக்குகள் அது முழுமையாக சந்திரபாபு நாயுடுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்ததை நான் பார்த்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதமர் மோடியோ அல்லது பாஜகவோ எதிர்த்தாலும் கூட முஸ்லிம்களுக்கு நாங்கள் வழங்கிய அந்த 4% இடஒதுக்கீட்டை நிச்சயமாக நாங்கள் தருவோம் என்று சந்திரபாபு நாயுடு உறுதி அளித்ததன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் என்னிடமே சொன்ன வார்த்தை, நாங்கள் இந்த முறை சந்திரபாபு நாயுடுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சொன்னார்கள். ஆக நிச்சயமாக பாஜகவுக்கு சந்திரபாபு நாயுடு ஆதரவளித்தால் அவர் மாநில ஆட்சியை தொடராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டுமல்ல, அந்த எப்படி பிஜு ஜனதா தளத்தை அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த கட்சியை அளித்தார்களோ, எப்படி ஜெகன்மோகனுக்கு எதிராக பல சூழ்நிலையில பாஜக இருந்ததோ, அந்த நிலை தமக்கும் ஏற்பட்டால் தம் கட்சி மாநிலத்திலும் பின்னடைவை சந்திக்கும். அது மட்டுமல்லாமல் மத்தியிலும் நம்மை அவர்கள் அழித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களோட கூட்டு சேர்ந்த கட்சிகளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உணர்வார்கள். இன்று எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதை நான் அறிகின்றேன். திரு நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை பீகாருக்கு அதாவது உதவியாக கூடுதல் சிறப்பு நிதி தருவதாக சொன்னது எப்படி தெலுங்கானாவுக்கு வழங்கவில்லையோ, ஒரு புதிய மாநிலத்துடைய தலைநகரை உருவாக்குவதற்கு இதுவரை பாஜக 10 ஆண்டுகளாக நிதி வழங்காமல் இன்றைக்கு ஆந்திரா மாநிலம் தலைநகர் இல்லாமல் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்றுடன் ஹைதராபாத் அவங்களுக்கு இருந்த உரிமை எல்லாம் இழந்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரித்த திருமதி சோனியா காந்தி அவர்களால் தான் நமக்கு சொன்னதை செய்ய முடியும் என்ற எண்ணம் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நிதிஷ்குமார் அவர்களும் சிறிது சிந்தித்து பார்த்தார் என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணியாகத்தான் இருக்கும். பிரதமர் மோடி சொல்லக்கூடிய கூட்டணியாகத்தான் நாம் அவருடன் சேர்ந்தால் இருக்கும் என்பதையெல்லாம் அறிந்தவர். அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்கள் தலைவர் மனு சிங்வி அவர்கள் கூறியது போன்று அங்கே தேர்தல் ஆணையம் அபிஷேக் மனு சிங்வி அவர் பேரு, அவர் சொன்ன பிரகாரம் தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்க முயற்சிக்குமானால் இன்னும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 30-40 இடங்கள் அதிகமாக வர வேண்டிய சூழல் இருக்கிறது. நான் ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொன்னால், ஏறத்தாழ தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலே 10 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் அதிகமாக எடுக்க வேண்டிய சூழலிலே காங்கிரஸ் கூட்டணி தள்ளப்பட்டிருக்கிறது. இவிஎம் மிஷின் பிரச்சனை என்பதை நான் இன்றும் சொல்லுகிறேன். நான் தொடர்ந்து பல மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பாரதிய ஜனதா தேர்தல் கமிஷன் மூலமாக பல சித்து விளையாட்டுகளை விளையாடுகிறது. அதற்கு இன்று தேர்தல் கமிஷன் இடம் கொடுக்க கூடாது. இந்த சூழ்நிலை மட்டுமல்ல, நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி இடஒதுக்கீட்டை அறிவித்தவர். அதற்கு எதிராக இருந்ததுதான் இன்றைய பாஜக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கூட சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று என்னுடைய மாநாட்டிலே கலைஞர் அவர்களையும் அன்றைய ஆளுநர் அவர்களையும் அழைத்து கேட்ட பொழுது உடனடியாக நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கேரளாவிலும்
கர்நாடகாவிலும் நடைமுறை இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்ன அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சில மாதங்களிலே ஒரு கமிஷன் போட்டு தனி இடஒதுக்கீடு கொடுத்தார். அதே போன்று அருந்ததியர்களுக்கு கொடுத்தார். இப்படி ஒரு சமூக நீதி காவலராக நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இருப்பதால் நிச்சயமாக பாஜகவோடு இணைந்தால் எதிர்காலத்திலே சிறுபான்மை வாக்குகள், ஓபிசி வாக்குகள், தலித் வாக்குகளை இழப்போம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் நாம் அழித்து விடுவோம் பாஜகவோடு சேர்ந்து என்ற எண்ணத்திலே அவர்கள் இப்பொழுதே அதற்கான சரியான ஒரு முடிவை எடுத்து இந்தியா கூட்டணியிலே அவர்கள் இணைவது ஒன்றும் சிரமமான காரியம் அல்ல, இணையலாம். அப்படி இணைந்தால் நல்லது. கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு ஊடகங்களை, வடநாட்டு ஊடகங்களை விலைக்கு வாங்கியது, அந்த ஊடகங்கள் அம்பானியை அதானிக்கு மட்டுமல்ல, ஜி நியூஸ் போன்ற பாஜகவுக்கு சொந்தமான பல தொலைக்காட்சிகள் சொன்ன கருத்து கணிப்பு 360 370, ஆனால் 120 இடங்கள் அதை விட குறைய காண்பிருக்கிறது. இப்படி ஊடகங்களை விலைக்கு வாங்கியது போல்தான் தேர்தல் கமிஷன், இடி, ஐடி, அதே போன்று எல்லா சுதந்திர நிறுவனங்களையும் தனதாக்கி கொண்டதன் காரணமாக இன்றைக்கு மோடி அவர்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, நுணலும் தன் வாயார் கெடும் என்ற அடிப்படையிலே பெண்களுக்கு எதிராக அவர்களுக்கு இலவசம் கொடுக்க கூடாது, ஓபிசிகளுக்கு எதிராக அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அதே போன்று இந்துக்களுக்கு எதிராக இந்து மதம் தடை செய்யப்படும் என்று இந்து மதத்தை ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கிறார். காரணம், இந்து மதம் எத்தனை ஆண்டுகளாக உள்ள மதம், அதை எவ்வாறு தடை செய்வார்கள்? அது மட்டுமல்ல, மங்கள் சூத்ரா என்று சொல்லக்கூடிய தாலி என்பது புனிதமானது, அதை கலட்டி விடுவார்கள் என்று அதையும் கேவலமாக பேசினார். 2 மாடுகள் என்பது, மாடுகள் இந்து மக்களால் மதிக்கப்படுவது, மாடுகளை பிடிக்க கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு விரோதமாக ஒரிசாவிலே திரு பாண்டியனுக்கு எதிராக பேச வேண்டியதை ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் பேசியிருக்கிறார். இப்படி மாநிலங்களுக்கு விரோதமாகவும் பேசியிருக்கிறார். இப்படி இனம், மதம், மொழி என்று எல்லா வகையிலும் பேசியிருக்கிறார். ஆனால் RSS கண்டிக்கவில்லை. அதன் காரணமாக இன்னைக்கு சுமார் 70 இடங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தற்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்திருந்தார். இப்போது அவர் கூறிய கருத்துக்களில் பல்வேறு நிறுவனங்கள் நாடு முழுவதும் கருத்து கணிப்புகளை தொடர்ந்து நடத்தி வந்த சூழ்நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு மாறாக அங்கு சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில், 225க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் 285 என்ற அறுதி பெரும்பான்மையை தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டோம். இப்போ இதயத்துல்லா சார், எல்லா கருத்து கணிப்புகள் மற்றும் வாக்கு கணிப்புகள் ஆகிய எக்ஸிட் போர்டு அனைத்தையும் பார்த்திருப்பார்கள். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பாகவும் மக்களின் வாக்களிப்பு தொடர்பாகவும் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த நேரத்தில் சத்தியம் தொலைக்காட்சியுடைய கருத்து கணிப்பை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இந்தியா முழுதும் கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய, மீடியா என்று சொன்னாலே அது மோடியாவா என்று கேட்கக்கூடிய அளவிலே இருந்த அந்த மீடியாக்கள் எல்லாம் 360 இடங்களில் இருந்து 400 இடங்களை பாஜக வெல்லும் என்ற நிலையிலே தமிழ்நாட்டிலே, அதுவும் இந்தியாவிலே சத்தியம் டிவி போன்ற ஒரு முக்கியமான சேனல் 225 285 இடங்களை பெறும் என்று சொன்னது உள்ளபடியே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, ஒரு சரியான முடிவு. அதை நான் பாராட்டுகின்றேன். அதே நேரத்திலே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும். சில காரியங்களை நாங்களும் செய்ய தவறிவிட்டோம். அதே மாதிரி அஸ்ஸாமிலே AIUDF என்ற ஒரு கட்சி ஏற்கனவே காங்கிரஸோடு கூட்டணி வச்ச பொழுதெல்லாம் அஸ்ஸாமிலே முழுமையான வெற்றி பெற்றது. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கலாம். அதன் தலைவரை நான் டெல்லியிலே சந்தித்து அந்த தகவலை எங்கள் மேலிடத்துக்கு சொன்னேன். ஆனால் அதில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்து விட்டார்கள். அதே போன்று அஜித் ஜோகி அவருடைய கட்சி சத்தீஸ்கரில் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவரும் அந்த தலைவருடைய தாயாரும் எனக்கு மிக வேண்டியவர்கள். அவர்களை பார்த்து நான் பேசும் பொழுது நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தயாராக இருந்தோம் என்று சொன்னார்கள். அவர்களை இணைத்திருக்கலாம். அதே போன்று உவைசியுடைய தந்தை ஏற்கனவே காங்கிரசுடன் கூட்டணி இருந்த காலமெல்லாம் ஆந்திராவிலே காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சமீப காலமாக 2 தேர்தலிலே உவைசி காங்கிரசுக்கும் எதிராக இருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் உடன்பாட்டுக்கு வந்திருந்தால் கிடைத்திருக்கும்.
தமிழக முதல்வர் 3 விஷயங்களை சொன்னார். ஒன்று கூட்டணி, இரண்டாவது தொகுதி உடன்பாடு, மூன்றாவது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது. இதில் சில மாநிலங்களிலே இதை செய்திருந்தால், கடந்த ராஜஸ்தான்ல இப்பொழுது நாங்கள் அதிக இடங்களை பெற்றிருக்கிறோம். அதே நேரத்திலே சட்டமன்றத்திலே நாங்கள் வீழ்ச்சி அடைந்தோம். காரணம், அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட கூட்டணி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அது போன்று இந்தியா கூட்டணி எதிர்காலத்திலாவது எல்லா சிறு சிறு கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் திரு சந்திரபாபு நாயுடு கூட காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக ஒரு கட்டத்திலே இருந்தார். பிறகுதான் அவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தார். நிதிஷ்குமார் கதையும் நமக்கு தெரியும். ஆக இந்தியா கூட்டணி எதிர்காலத்திலாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போன்றோ அல்லது திரு ராகுல் காந்தி அவர்கள் விரும்பியதை போன்றோ தொகுதி உடன்பாடுகள் வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏன் பிஎஸ்பியோட மாயாவதியோடு கூட கூட்டணி வைத்த கட்சி தான் இந்த கட்சி. அங்க அவர்களோடு சில அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருக்கலாம். இன்றைக்கு இந்தியாவிலே 300க்கும் அதிகமான இடங்களிலே காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று பாஜகவை தோற்கடித்திருக்கும். இன்னும் நேரம் இருக்கிறது. 20 விழுக்காடு வாக்குகள் எண்ணப்படக்கூடிய ஒரு சூழலிலே காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக பலம் பெறும், வெற்றி பெறும், அது ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்தில் சத்தியம் டிவி வாயிலாக நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதே சார் தற்போது கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. நன்றி. கர்நாடக மாநிலத்தில், கர்நாடக மாநில டெல்லி மற்றும் இந்த ஜார்க்கண்டில் அமலாக்கத்துறை சார்பாக அந்த முதலமைச்சர்களே கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த 2 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியே அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை மிரட்டிவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி மற்றவர்களும் ஒன்றிய அரசுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுதான் ஜார்க்கண்டிலும் டெல்லியிலும் ஏற்பட்டது. கர்நாடகத்தை பொறுத்தவரை அங்கே மதம் கொஞ்சம் வேலை செய்தது. உங்களுக்கு தெரியும், வடக்கு கன்னடா முழுதும் அங்கே ஒரு மத அபிமானம் உண்டு. அதை கூட இந்த முறை நாங்கள், கடந்த முறை ஒரு இடம் எடுத்த நாங்கள் இப்பொழுது 9-10 இடங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது காங்கிரஸ் கட்சி அங்கே கடுமையாக வேலை செய்திருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த மத ஒரு வெறியை வட கன்னடத்திலே உடைக்க வேண்டிய கடமையும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, ஊழல் பெருச்சாளிகள் என்று சொல்ல கூடிய ரெட்டி சகோதரர்களை இந்த முறை பாஜக தன்னோடு இணைத்து கொண்டது. அவர்களுக்கு ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. ஏற்கனவே நீங்கள் திரு ஜவாஹிருல்லாவிடம் கேட்ட கேள்விதான், அதற்கான பதில் தான் இது. இப்போது இந்த தேர்தல் முடிவு அதாவது தற்போதைய 295 231 என்ற நிலைமை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இதே நிலவரம் தான் நீடிக்கிறது. இந்த நிலைமை இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இந்திய தேர்தல் வரலாற்றில் தற்போதே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அந்த கொண்டாட்டங்களையோ அந்த உற்சாகத்தையோ அவர்கள் ஏற்க முடியாத ஒரு நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது, இங்கு காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறது. இந்த நிலைக்கு எப்போது முடிவு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஒரு நல்ல முடிவு வரணும். தேர்தல் அதிகாரிகள் நியாயமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் உஷாராக இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில அவர்கள் ஈடுபட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாஜகவினர் எப்படி தமிழகத்திலே 11 மணி 12 மணிக்கெல்லாம் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததன் மூலம் அரசு இயந்திரத்தை அங்கே அவர்களுக்கு பயன்படுத்தினார்களோ, இதே வேளையை திரு ராஜபக்சே அவர்களுக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததன் மூலமாக இலங்கையிலும் செய்தார். ஆக இந்த நிலைமை மாற வேண்டும். நிச்சயமாக தேர்தல் அதிகாரிகள் நியாயமான ஒரு தேர்தலை நடத்தினோம் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அவர்கள் நினைத்தால் நியாயம் வெல்லும், சத்தியம் வெல்லும். சத்தியம் டிவியுடைய கருத்து கணிப்பும் வெல்லும். நன்றி சார்.